ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி லதா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. இது வரைக்குமே எங்கேயுமே கண்டிப்பாக கேட்டிருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமிக்க ஒரு கதை. டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு ஏழூர் செட்டியார்னு சொல்லுவாங்க. ஏழூர் செட்டியார் அது யாருன்றது இந்த கதை முடியும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த ஏழூர் செட்டியார்கள். இவங்களை பற்றி தான் நம்ம இந்த கதையிலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு பரிசு பொருளாக நிறைய பவளங்களை கொடுக்குறாரு. அந்த பவளங்களை அவர் எடுத்துட்டு போய் தன்னுடைய ராணி கிட்ட கொடுக்குறாரு. ராணி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆசை பேராசையா மாறுது. என்ன, அது எல்லாத்தையும் மாலையா கோர்த்து தன்னுடைய கழுத்துல போட்டுக்கணும்னு அந்த ராணி ஆசைப்படுறாங்க. அப்ப ராஜா கிட்ட தன்னோட ஆசையும் தெரிவிக்கிறாங்க. உடனே ராஜா என்ன பண்றாரு, அங்க பணியாற்றக்கூடிய தட்டான்களை கூப்பிட்டு இதுல ஓட்டையிட்டு தரும்படி, அதாவது துளி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, இந்த பவளங்கள் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எங்களால இதுல ஓட்ட போட முடியாது, செய்ய இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுறாங்க. ராஜாவுக்கு சின்ன மன வருத்தம் தான். அப்ப அமைச்சர்கள் கிட்ட கேட்கறாங்க, இதுக்கு வேற என்ன வழி இருக்கு, இப்படி இதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அமைச்சர்கள் சொல்றாங்க, இதுக்கு உங்களோட அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆஸ்தான செட்டியார்களை கூப்பிட்டு நம்ம இதுல செஞ்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க. இவரும் சரி, நம்ம பிரச்சனை முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த செட்டியாரை கூப்பிடுறாங்க. அரண்மனைக்கு கூப்பிட்டு இந்த பவளங்களை கொடுத்து தந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கிக்கிட்டு, இவ்வளோ சின்னதா இருக்கு, இது என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு அவருக்கே ஒன்றும் புரியல. இருந்தாலும் ராஜா கிட்ட எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாத காரணத்தால அந்த பவளங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்பவே சோகமா இருக்காரு. இதை பார்த்து அவருடைய மகள்கள், அப்பா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க, நீங்க இப்படி இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா கேட்டாங்களாம். அப்ப தந்தையார் தன்னுடைய பிரச்சனை முழுவதையும் விளக்கமா சொன்னாராம். அதை கேட்டுட்டு, இதுக்காப்பா கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தங்கம்மை தாயம்மை இந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் அப்பா கிட்ட ரொம்ப அழகா பேசினாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா, ஓட்ட நான் போட்டு தரப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு யோசனையும் சொன்னாங்களாம். என்னன்னா, முதல்ல அந்த பவள கற்கள்ல எல்லாத்துலயும் ஒரு நூல் எடுத்து கட்டிக்கிறாங்க. நூல் எடுத்து கட்டியாச்சா, எந்த இடத்துல ஓட்ட போடணுமோ அந்த இடத்துல வெள்ளப்பாகு இருக்குல்ல, வெள்ளத்தை பாகா காய்ச்சிட்டு அந்த பாகை எடுத்து அந்த பவளத்தின் மேல சொட்டு சொட்டா வைக்கிறாங்க. எந்த இடத்துல ஓட்ட போடணுமோ அந்த இடத்துல மட்டும் அந்த பாகை வச்சாச்சு. இப்போ இந்த பவள கற்களை கொண்டு போய் எறும்பு புத்து பக்கத்துல அடுக்கி வச்சிடுறாங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். காலையில அவங்க எழுந்து பார்க்கும்போது அந்த எறும்புகள் அந்த வெள்ளத்தை சாப்பிட்றதுக்காக அந்த பவளத்தையே ஓட்ட போட்டுருச்சான். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? நீங்க எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தீர்வு கிடைக்காது. கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எல்லா பிரச்சனையில இருந்தும் ஒரு தீர்வு இருக்கும். ஆனா இந்த கதையை நான் இன்னும் முடிக்கல. ஃபர்ஸ்ட் அதை கேட்டுருங்க. இப்போ ஓட்ட போட்டு கொடுத்தாச்சு. அந்த செட்டியாருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இது அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அரசரும் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படிப்பா பண்ண அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய மகிழ்வின் பெருமையை எடுத்து சொல்றாரு. தங்கம்மை தாயம்மை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த செயல்களை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி திறமையான பெண்களை நான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த செட்டியாருக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. தன் இன பெண்களை தன் இனத்துலதான் கட்டி கொடுக்கணும்னு அவருக்கு விருப்பம். ஆனா இதை சொன்னா ராஜா என்ன பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதனால அவர் அதை சொல்லல. அந்த விஷயத்த அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுபடியும் சோகம் அவருக்குள்ள வந்துருச்சு. தன்னுடைய பெண்களை கொடுக்க விருப்பம் இல்லை. ஏற்கனவே திருமணமான ராஜாவுக்கு, அதுவும் அவர் வேற காஸ்ட் நம்ம வேற காஸ்ட், இதெல்லாம் வேணாம், சரி வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, ஊரை விட்டு ஊரும் போக முடியாது. போனாலும் பாதியிலே பிடிச்சிட்டு வந்துருவாங்க, கொன்றுவாங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வீட்லயே ஒரு பள்ளத்தை நோண்டி அதுக்குள்ள தன்னுடைய ரெண்டு மகள்களையும் போட்டு உயிரோட சமாதி பண்ணிட்டாரு.